இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை போலந்து தேசத்தினுடைய புனித ஹெட்விக் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் போலந்து தேசத்தினுடைய அரசி. பிறந்தது ஹங்கேரி தேசத்துல ஒரு அரச குடும்பத்துல யகியோலோ என்று சொல்லப்படுகிற போலந்து தேசத்தினுடைய இளவரசருக்கு திருமணம் முடிக்கப்படுகிறார். போலந்து தேசத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய கணவனை திருமணத்திற்கு முன்னமே ஞானஸ்தானம் பெற வைத்து அவரையும் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாற்றுகிறார். அன்புமிக்கவர்களே, திருமணம் முடித்து வந்த இந்த போலந்து தேசத்துல வந்த முதல் நாளிலிருந்து இவருடைய வாழ்நாள் முழுவதும் இறையரசு பணியையும், ஏழைகளுக்கு உதவுகிற பணியையும், திருப்பணிகள் செய்கிற ஒரு வேலையையும், ஆலயங்கள் கட்டுவிக்கிற ஒரு பணிகளையும், துறவு மடங்களை ஏற்படுத்துகிற ஒரு பணியையும் தான் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து இந்த புனித ஹெட்விக் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய மனைவினுடைய நற்குணங்களையும் புனிதத்துவத்தையும் கண்ட அவருடைய கணவர் வாழ்நாள் முழுவதும் அரசியான தன்னுடைய மனைவி ஹெட்விக் தன்னுடைய திருப்பணிகளை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மறை மாவட்டங்களை உருவாக்குவது, பங்கு தளங்களை உருவாக்குவது, துறவு சபைகளை ஏற்படுத்துவது, ஆலயங்களை கட்டுவது, மறை கல்விகளுக்கான ஏற்பாடுகள் செய்வதென்று கணவன் மனைவி இருவருமே புனிதத்தில் வாழ்ந்து இறை அரசை போலந்து தேசத்துல கட்டி எழுப்பியவர்களாக அறியப்படுகிறார். இந்த போலந்து தேசத்தினுடைய அரசியான புனித ஹெட்விக் அவர்களுடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அன்னையர்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் குடும்பங்களை கட்டி எழுப்பிட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் அப்படிங்கிற அந்த பாடலினுடைய இரு வரிகளை தான் உங்களுக்காக நான் பாடினேன். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி வாசகத்துல பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாட்சியும் உள்ளவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் கிடைக்கும். ஆம், என்னுடைய நுகம் அழுத்தாது, என்னுடைய சுமை எளிதாய் உள்ளது அப்படி என்கிற நற்செய்தி வாசகத்தை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்துல பல்வேறு சுமைகளால் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்ப வாழ்க்கையில அல்லது பணி செய்கிற இடங்களில் பல்வேறு மன அழுத்தங்களால் இன்றைக்கு நம்ம சூழப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துலலாம் எங்கே எனக்கு உதவி வரும், யாரிடம் நான் செல்வேன், அல்லது எனக்கு உதவி செய்வார் யாரும் உண்டோ, எனக்கு ஆறுதல் கொடுப்பார் யாரும் இல்லையோ அப்படி என்கிற மனக்குழப்பத்திலும் பெரும் சுமையிலும் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்துதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிற நேரத்துல, அவருடைய வழியை நம்ம தொடர்கிற நேரத்துல சுமைகள் இருக்குந்தான், வேதனைகள் இருக்குந்தான், சவால்கள் இருக்குந்தான். இருந்தாலும் அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்மோடு நம்முடைய சுமைகளை சேர்ந்து சுமக்க தயாராக இருக்கிறார் என்கிற ஆறுதல் செய்தியும் தருகிறார். இந்த நற்செய்தியை வாசித்த பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது. ஒரு மலைப்பகுதியில ஒரு துறவி தன்னுடைய சுமைகளை சுமந்து கொண்டு மிகவும் கடினப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னால் வந்த ஒரு சிறுமி தன்னுடைய 5 வயது தம்பியை தோள் மீது சுமந்து கொண்டு சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த மலைப்பாதையை வேகமாக கடந்து செல்கிறார். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அந்த துறவி அந்த சிறுமியை பார்த்து, ஏம்மா, இவ்வளவு பெரியவனா இருக்கிறேன், என்னாலே என்னுடைய சுமைகளை சுமக்க முடியலையே, நீ சின்ன குழந்தையா இருந்துக்கிட்டு உங்க தம்பியை தோள் மேல வைத்துக்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா போறியே, உன்னால எப்படி முடியுது என்று கேட்டாராம். அதற்கு அந்த சிறுமி அந்த துறவியை பார்த்து, நீங்க சுமக்கிறது உங்க சுமை, நான் சுமக்கிறது என் தம்பிய, இது எனக்கு சுமையா இல்லை, சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த சிறுமி சென்றாலாம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்துல நமக்கு சுமைகளாகவும் பாரங்களாகவும் மாறுவது தேவையற்ற நமக்கு நாம் தேடிக்கொள்கிற இந்த உலக சார்ந்த சுமைகள் மட்டுமே.
இறைவனை நம்பி இயேசுவின் கரம் பிடித்து நடக்கிற நேரத்துல எல்லா சுமையும் நமக்கு சுகங்களாக மட்டுமே மாறும். ஆகவே பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே, இயேசுவிடத்துல வாருங்கள். உங்கள் சுமையை சுமக்க அவர் தயாராக இருக்கிறார். அவர் கனிவும் மனத்தாட்சியும் உடையவர். அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நித்தியத்திற்கும் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.